உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தாராபுரம் நகர திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொட்டாப்புலிப்பாளையம் சாலையில் மிகவும் பிரபலமான பிஷப் தார்ப் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் உடல் திறன் அதிகரிக்கும் வகையிலும் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி தன்னம்பிக்கை வளர்க்கவும் மாவட்ட திமுக சார்பில் நகராட்சி பகுதியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திராவிட பொங்கல் விழாவை முன்னிட்டு தாராபுரத்தில் உள்ள பிஷப் தார்ப் கல்லூரியில் கபடி, கோகோ, தடகள உள்ளிட்ட போட்டிகளை திமுக முதல் அணியினர் நடத்தினர். கபடி போட்டியை நகர்மன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் துவக்கி வைத்தார். திமுக நகர திமுக செயலாளர் முருகானந்தம் முன்னிலை வகித்தார். கபடி போட்டியில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரி, பிஷப் தார்ப் கல்லூரி, மகாராணி கலைக்கல்லூரி, பொதுமக்கள் அடங்கிய BSK கபடி அணி உள்ளிட்ட 4 அணிகளை சார்ந்த பெண்கள் உற்சாகத்துடன் விளையாடினர். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நேற்று மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமை தாங்கினார். நகர கழக செயலாளர் முருகானந்தம், நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர், மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செய்தித்துறை அமைச்சரான சுவாமிநாதன், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை, ரொக்க பணங்களை வழங்கினார். முதல் பரிசை பிஷப் தார்ப் கல்லூரியும், 2வது பரிசை BSK அணியும், 3வது பரிசை தாராபுரம் அரசு கலை கல்லூரி அணியும், 4வது பரிசை மகாராணி கலை அறிவியல் கல்லூரி அணியும் வென்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் விக்டர் லாரன்ஸ், துணை முதல்வர் பிரேம்நாத், முன்னாள் MLA சரஸ்வதி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அன்பழகன், நாட்டுப்பணி திட்ட அலுவலர்கள், பேராசிரியர்கள், திமுக கிளைக்கழக நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.